welcome to Sprite வழங்கும் Good Morning தமிழா. Yes, ஒரு fresh startup அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய ஒரு இன்டென்ஷன் அப்படிங்கிறதுனால தொடக்கத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபஸராக மாதிரி ஒரு சின்ன ஒரு வார்னிங் கொடுக்கலான்னு இருக்கேன். வார்னிங்கா எடுத்தோனையா ஸ்டார்டிங்லேவா? இல்லை, நல்ல விஷயம் தான் அப்படின்னு வந்து நான் யோசிப்பேன். ஏன் அப்படின்னா காலையில் எழுந்துக்கும் பொழுது என்ன ஒரு மூடில் நம்ம இருக்கமோ, என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்கமோ, நம்ம பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள், இதுதான் அன்னைக்கு நம்மளுடைய டேயோட அந்த என்டையர் நம்ம சைக்காலஜி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் காலையில் எழுந்தவுடனே பல பேர், நம்ம எல்லாருமே தான் வந்து சொல்கிறேன், செய்கிற ஒரு சின்ன தவறு என்னென்னா எழுந்த உடனே ஃபோன் எடுத்து வந்து பார்ப்போம். ஃபோனில் வந்து யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்து ஃபேஸ்புக் காலையில் எழுந்தோடனே வந்து ஃபேஸ்புக் வந்து பார்ப்பாங்க, ட்விட்டர் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் வந்து காலையில் செக் பண்ணிவிட்டு ஓகேப்பா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த டாஸ்க்கே வந்து போவாங்க. ஆனால் இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா வந்து காலையில் நம்ம எழுந்து பார்க்கும்போது யாராவது நைட்டு நம்ம யாராவது திட்டி மெசேஜ் அமைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை நம்ம பாஸ் வந்து இன்னைக்கு வந்து நீ லேட்டாக வரக்கூடாது அப்படின்னு மெசேஜ் அமைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ இது காலையில் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக டிப்ரெஸ் ஆகிடும் இல்லையா? நிச்சயமா. எனக்கு ரீசெண்டாக டிப்ரெஸ் ஆன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நிறைய பேரோட ஃபோட்டோஸ்லாம் காலைல பார்த்து தான் கொஞ்சம் மூட் அவுட் ஆகிட்டேன். பட் இனிமே வந்து காலையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குட் அண்ட் பேட் நிறையா இருக்கும். பட் அதை குட்டாகவே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக டெக்னாலஜின்னு கொஞ்சம் அவேவாக இருங்க அப்படின்னு தான் சௌமியா சொல்கிறாங்க. பட் டெக்னாலஜின்னு கொஞ்சம் தூரம் போனாலே ஹெல்த் வந்து கொஞ்சம் அதிகமாயிரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த ஹெல்த் எப்படி அதிகமாகுது? இதோ இந்த மாதிரி நிறைய புது விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் பார்க்கலாம். ஹலோ, ஹாய் அண்ட் வெல்கம் டு Fit and Tan. இதோடைய நம்மளுடைய மைண்ட் ஒர்க் அவுட் டைம். இது வரைக்கும் நம்ம வந்து சூப்பரான பாடி ஒர்க் அவுட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். பாடியில் அங்கங்கே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேப் அப் ஆக ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ இன்னைக்கு மைண்ட் ஒர்க் அவுட் டைமில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ரிஷியேட் ஈச் மொமெண்ட். இதுதான் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட். இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, ஏதாவது நம்ம ஒன்று பேச ஆரம்பித்தாலே சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படிம்பாங்க. உடனே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடுவோம், ஐயோ அவங்க பாட்டை பாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த காலத்தில் உள்ள நினைவுகள், பழைய காலத்து நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சிகளே நாம் வந்து ஆசை போட்டுட்ருக்கோம். அப்படி இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றி பயப்படுறோம் நிறைய. நாளைக்கு வந்து நமக்கு வேலை கிடைக்குமா, இது சரியாயிடுமா, அது சரியாயிடுமா அப்படின்னு நிறைய பயம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கடந்த கால நிகழ்ச்சிகள் அண்ட் இந்த ஃப்யூச்சரை பற்றிய பயம், இதுக்கு நடுவுலேயே நம்மளோட லைஃப் போகுதை தவிர ப்ரெசன்ட் மொமெண்ட் இதில் வாழ நம்ம கற்றுக்கிறதே இல்லை. ஸோ இந்த நம்ம மைண்ட் ஒர்க் அவுட்டில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு செகண்டையும் நம்ம வந்து வாழ கற்றுக்கணும். அதுவும் வந்து இல்லாமல் ஏனோ தானோன்னு வாழ கற்றுக்கக்கூடாதுங்க. அதை வந்து கொண்டாடணும். ஒரு ஆட் கூட இருக்கு இல்லையா, ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு செகண்டையும் கொண்டாடணும். ஸ்வீட் தேவையில்லை. இந்த ப்ரீதிங் டெக்னிக் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், நம்ம வந்து ஒவ்வொரு செகண்டையும் கொண்டாடலாம். வாங்க இந்த ப்ரீதிங் டெக்னிக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வழக்கமாக சொல்கிறது தான் திருப்பியும் சொல்கிறேன், எந்த ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ண முன்னாடியும் நம்மளோட பாஸ்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படின்னா தான் நம்மளோட ப்ரீதிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படி கூன் போட்டுட்டுலாம் ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணோன்னா சரியாக வராது. அதனால் என்ன பண்ணணும்னா, எப்பவுமே இயர் ஷுட் பி இன் அலைன்மெண்ட் வித் த ஷோல்டர். ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக நிமிர்ந்துலாம் உட்கார வேண்டாம், கேஷுவலாக இருங்க. ஷோல்டர்ஸ் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். சரி, அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ரீதிங் டெக்னிக்கு ரெண்டு விரலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பெருவிரல் அண்ட் ஒன்று நீங்கள் இந்த நடுவிரலை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டா அந்த மோதிர விரலை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விரல் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இடது கை பழக்கம் தான் இருக்குது, ரைட் ஹேண்டர் நான் கிடையாது, லெஃப்ட் ஹேண்டர்னிங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்டர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கை வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக தைஸில் வச்சுக்கோங்க. இன்னொரு கையை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த நோஸை வந்து பிளாக் பண்ண போகிறீங்க. நான் பிளாக் பண்ண போகிறீங்கன்னு நான் சொன்னேன், இப்படி புஷ் பண்ணக்கூடாது, ஸ்லைட்டாக பிளாக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மெதுவாக வந்து இந்த இடது மூக்கு வழியாக என்ன செய்யும், மூச்சை வந்து வெளியே விட போகிறோம். And then breathe in again through the left. இப்போ switch பண்ண போகிறோம். Breathe out through the right. And then right வழியாக again மூச்சை நல்லா உள்ளே இழுங்க, ஆழமான மூச்சு. And then breathe out left. Breathe in left. Breathe out right. Breathe in right. Breathe out left. Breathe in left. Breathe out right. Breathe in right. Breathe out left. Breathe in left. Breathe out right. Breathe in right. Breathe out left. நீங்கள் வந்து
இந்த மூச்சு பயிற்சியை கண்டினியூஸாக பண்ணாலும் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து தோல் கொஞ்சம் லேசாக ஸ்டிஃப் ஆகிற மாதிரி கண்டிப்பாக அப்படி இருக்கும். ஸ்டிஃப் ஆகிற மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணலாம்னா கையை எடுத்துட்டு எப்பயுமே எதுக்காக ஒரு உள்ளங்கை மேலே இன்னொரு கை வைக்கிறோம், ஏன் இப்படி வைக்கக்கூடாதா அப்படின்னா எதுக்காக இப்படி வச்சா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டர் வந்து ஸ்கொயர் ஆயிரும். ஒரு குட் பாஸ்டர் அடையாளம் வந்து என்னென்னா ஸ்கொயர் ஷோல்டர். ஸோ அதனால் நீங்கள் வந்து சாதாரணமாக உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்படி நிமிர்ந்து உட்காரணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டாக உட்காரணும்னு அவசியம் இல்லை. ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஒரு கை மேலே இன்னொரு கை கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷோல்டர் என்ன ஆயிரும்னா விரிஞ்சு ஸ்கொயர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா பழையபடியும் இந்த ப்ரீதிங்கை பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா திருப்பியும் விஷுவலைஸ் பண்ண போகிறோம். கண்ணை முடிக்கவங்க, நான் சொல்கிறத அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் இடது பக்கம் மூச்சு வந்து வெளியே விட்டு உள்ளே இழுக்கும்போது உங்கள் கடந்த காலம் அதுன்னு நினச்சிக்கோங்க. வலது பக்கம் மூச்சை வெளியே விட்டு உள்ளே இழுக்கும்போது உங்கள் எதிர்காலம்னு நினச்சிக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடந்த காலம் எதிர்காலம் இதில் மாற்றி மாற்றி மூச்சு விட்டுட்டே இருக்கும்போது ஒரு நொடியில் வந்து என்ன ஆவீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெசென்ட்டுக்கு வருவீங்க. ஏன்னா இதில் வந்து ப்ரெசென்ட்டில் மூச்சு கவனிச்சா மட்டும்தான் ப்ரெசென்ட்டில் நம்ம இருக்க முடியும். ஸோ இப்படி நம்ம இதை எப்படி நம்ம அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸோட கோஆர்டினேட் பண்ணுறோன்னா நம்ம நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து ஒன்று பாஸ்ட்டில் இருக்குது இல்லை ஃப்யூச்சரில் இருக்குது. இதே மாதிரி தான் இந்த ப்ரீதிங் ப்ராக்டிஸும் ஒரு டைம் பாஸ்ட்டு ஒரு டைம் ஃப்யூச்சர், ஒரு டைம் பாஸ்ட் ஒரு டைம் ஃப்யூச்சர்னு போயிட்டு வாங்க. ஒரு 4-5 டைம்ஸ் இப்படி பண்ண உடனே ப்ரெசென்ட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ எப்பப்பெல்லாம் மனசு வந்து பாஸ்ட்லேயோ ஃப்யூச்சர்லேயோ இருக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து என்ன செய்யுங்க, அந்த ப்ரெசென்ட்டில் வர்றதுக்காக இந்த ப்ரீதிங் டெக்னிக்கை நீங்கள் பண்ணலாம். 2 நிமிஷம் பண்ணிங்கன்னா போதும், நிறைய நேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்னும் ஒரே ஒரு மாட்டி பண்ணிடலாம். ஸோ வலது நாஸ்ட்ரலில் பிளாக் பண்ணிக்கோங்க. ப்ரீத் அவுட் த்ரூ த லெஃப்ட், ப்ரீத் இன் லெஃப்ட், ப்ரீத் அவுட் ரைட், breathe in right, breathe out left, breathe in left, breathe out right, breathe in right, breathe out left. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ப்ரீதிங் டெக்னிக் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பப்பெல்லாம் உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப பாஸ்ட்லேயோ ரொம்ப ஃப்யூச்சர்லேயோ இருக்கிற மாதிரி இருக்கோ அப்பப்பெல்லாம் இந்த ப்ரீதிங் டெக்னிக்கை நீங்கள் பண்ணலாம். 2 நிமிஷம் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். அதுக்காக பாஸ்ட்டை பற்றியோ நினைக்காம ஃப்யூச்சரை பற்றி நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறது இல்லை. ரொம்ப நேரம் அதுலேயே லிங்கர் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணுங்கன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக இந்த ப்ரீதிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இருக்கிறதே ஒரே ஒரு லைஃப் தாங்க. லெட்ஸ் லிவ் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். வாழ்க்கையில் வந்து ஓடுறதுக்கு நிறைய தெம்பு வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டாமினாவே இல்லை. அதாவது மென்டலி கூட ஒரு நிறைய பேருக்கு ஸ்டாமினாவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். வெற்றி கிட்ட வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சாலும் நிறைய பேருக்கு ஒரு பொறுமையே இருக்க மாட்டேங்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படா நம்மளை கிராஸ் பண்ணிக்கோ, இல்லை நம்ம அது கிட்ட போய் சீக்கிரமாக ஒட்டிக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அதனாலேயே வந்து அந்த வெற்றி அப்படிங்கிறது கிட்ட இருந்தால் கூட நிறைய பேர் தவற விட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். பட் நமக்கு தேவையானது கன்சிஸ்டன்டான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து தினம் நம்ம பயிற்சி செஞ்சுட்டே இருக்கிறது மிக அவசியம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு அத்லட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து தினமும் ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஹெல்தி லைஃப் ஸ்டைல், அதாவது லைஃப் ஃபுல்லாக நீங்கள் ஒரு அத்லட் மாதிரி ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதாவது இந்த ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இல்லை ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து உடம்புக்கு மட்டும் கிடையாது, மனசுக்கும் தான். ஏன்னா இவ்வளோ தான் நீங்கள் வந்து ஃபிட்டாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வந்து டல்லாக இருக்கீங்க, இல்லை கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, இல்லை சேடாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஒரு கிக் ஸ்டார்ட் ஆஃப் த டே அப்படிங்கிறத வந்து உங்களால் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா? கிக் ஸ்டார்ட் இல்லை, பஞ்ச் ஸ்டார்ட்டே கொடுக்க போகிறோம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழா. ஸோ இன்னைக்கு சருமம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் இல்லையா? இதில் வந்து ரொம்ப ஒரு நிறைய பேர் வந்து தவற ஒரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா வந்து நிறைய ட்ராவல் பண்ணக்கூடியவங்க. இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, குறிப்பாக அந்த ஹைவேஸில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க, இல்லை இன்டீரியராக வந்து ட்ராவல் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷனாக வந்து இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். இதில் வந்து சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து இந்த ஸ்கார்ஃப்லாம் வந்து ஃபேஸில் வந்து கட்டிப்பாங்க, ஆனால் வந்து கண்ணு வந்து மறந்துடுவாங்க. இதனால் என்னென்னா இந்த டஸ்ட்டு வந்து நம்ம கண்ணில் வந்து படுது இல்லையா, அது நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டஸ்ட்டாக இருந்தால் நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆகிக்கலாம். ஏன்னா இந்த இமைகள் வந்து நம்மளை வந்து ஒரு காவல்துறை மாதிரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் கொஞ்சம் வந்து ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு கல்லோ இல்லை ஒரு பெரிய ஒரு தூசியோ நம்ம கண்ணில் விழும்போது அது நிச்சயமாக பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ஏற்படும். இதனால் வந்து கூலர்ஸ் வந்து கண்டிப்பாக இவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணணும். ஸ்கின் எப்பவுமே சும்மா தகன் மின்னணுன்ற ஆசை மட்டும் இருந்தால் போதாது. இந்த ட்ராவல் பண்ணுறப்போ உங்கள் ஸ்கின் அப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத வந்து நானும் ஒரு பர்சனல் டிப்ஸ் வச்சிருக்கேன், உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி டாக்டர் ஸ்வேதா நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாய், காலை வணக்கம். ஸோ நம்ம வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்கின் ஃபேக்ட்ஸை வந்து டெய்லியும் பார்த்துக்கிட்டே வரோம்.
இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க. என்ன மூட நம்பிக்கைகள் இருக்குது நம்மள ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும். நம்மளுக்கு காமனாக வந்து அதாவது வந்து நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, இப்போலாம் நெட்டு வேறு நிறைய வந்துருச்சு, எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சரி இதோ ஃபேர்னஸ் ஆகிடும், 10 நாளில் ஃபேர் ஆகிடுங்க, ஒரு 2 வாரத்தில் ஃபேர் ஆகிடுங்க, இந்த மாதிரி நிறைய பார்க்குறீங்க. ஸோ இதெல்லாம் நிஜமா இல்லை உண்மை இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்து இன்னைக்கூட எபிசோட். ஸோ வில் ஸ்டார்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம பேசிக் ஸ்கின் கேர் பற்றியே பேசுவோம். என்ன வந்து நம்ம மைண்டில் ஒரு சில மைண்ட் செட்லாம் இருக்கும்ல, அதை உடைப்போம் ஃபஸ்ட்டு. சன்ஸ்க்ரீன். ஓகே, நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் சன்ஸ்க்ரீன் போட்டால் விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்துடுது. இது வந்து நாட் ஓன்லி காமன் மேன், நிறைய ரிசர்ச்சர்ஸ் கூட நிறைய ரிசர்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சன்ஸ்க்ரீனால் விட்டமின் டி டெஃபிஷியன்சி வராது. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம போடுறது முகத்துலேயும் கையிலையும் மாத்திரம் தான், நம்ம மிச்ச பாடி ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் வெயிலில் போகும்போதோ வெளியே போகும்போதோ அது பாட்டுக்கு விட்டமின் டியை வந்து தயாரிச்சுக்க போகுது. ஸோ இதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுங்கிறது தான். கண்டிப்பாக உங்கள் சன்ஸ்க்ரீனை போடுங்க எவ்ரிடே யூஸ்க்கே. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசிங். நம்ம ஒன்லி அதாவது யூஸ்வலி என்ன நினைப்போம், ஒன்லி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க மாத்திரம் தான் மாய்ஸ்சரைஸ் பண்ணணும், மிச்ச பேர்லாம் பண்ண தேவையில்லைங்கிறது ஒரு காமன் இது நம்ம ஊரில். அப்படி கிடையாது. எவ்ரிபடி ஹேஸ் டு மாய்ஸ்சரைஸ் த ஸ்கின். ட்ரை ஸ்கின்னோ நார்மல் ஸ்கின்னோ எந்த ஏஜ் ஸ்கின்னாக இருந்தாலும் மாய்ஸ்சரைசிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈவன் அபவுட் இது சொல்கிறேன் நான் உங்களுக்கு, அதாவது நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறது. நிறைய பேர் வந்து நம்ம ஊரில் வந்து ஹைஜீன், அதாவது வந்து சுத்தமாக இருக்கிறதுக்கும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸுக்கும் எப்போவுமே ஒரு லிங்க் இருக்கும் அப்படின்வாங்க, சரிங்களா? ஸோ எத்தனை முறை ஃபேஸ் வாஷ் பண்ணோம் நம்ம. எனக்கு நிறைய பேஷண்ட் வந்து பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க வந்து பேஷண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் நான் நிறைய வாட்டி ஃபேஸை வாஷ் பண்ணுறேன், எவ்வளோ வாஷ் பண்ணாலும் போகவே மாட்டேங்குது, சுத்தமாக இருக்கேன் ஆனால் வாஷ் பண்ணாலுமே போக மாட்டேங்குது, பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, ஆயிலியாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்வாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் யுவர் ஃபேஸ், அதாவது முகத்தை அலம்புறது வந்து ஒன்லி 3 to 4 times a day தான் பண்ணணும். இன்ஃபேக்ட் 2 to 3 times பண்ணால் கூட போதும். இதில் வந்து 2-3 வாட்டி வந்து சோப் வச்சு வாஷ் பண்ணால் போதும். சோப் ஆர் உங்களோட எண்ணெய், அதாவது வந்து ஸ்கின் pH ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு சோப்பை சூஸ் பண்ணி அதை வச்சு வாஷ் பண்ணால் போதும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா நம்ம தோலில் இயல்பாக இருக்கிற ஆயில் செக்ரீஷனை வந்து நீங்கள் எடுத்துடுறீங்க. அண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மாய்ஸ்சரைஸ் த ஸ்கின். ஸோ நீங்கள் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டே எடுத்துடுறீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ யூ வில் ரியலைஸ் தட் யூர் டேமேஜிங் த ஸ்கின் மோர். ஸோ ஃபேஸ் வாஷை வந்து குறைச்சிட்டு ஒன்லி 2 to 3 times பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ரொம்ப ஆயிலியாக இருந்தால் வெறும் வாட்டர் வச்சு ஸ்ப்ளாஷ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் மோர் தென் இனஃப். இதை தவிர வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, குளிக்கிறதே வந்து ஒரு பெரிய வந்து மித்து நம்ம ஊரில். நல்ல குளி அப்படின்வாங்க, நிறைய நேரம் குளிப்பாங்க. அதாவது வந்து ஒரு 20 minutes பாத்ரூமில் வந்து நான் நல்லா சுத்தமாக குளிச்சுட்டு வந்துட்டேங்க அப்படின்வாங்க. என்ன ஆகுது இந்த குளிக்கிறதுல, எஸ்பெஷலி ஹாட் வாட்டரில் குளிக்கிறது, நல்ல சூட குளிச்சுட்டு வந்தேங்க அப்படின்வாங்க. ஹாட் வாட்டர் பாத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சூடாக குளிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஸ்கின்னில் இருக்கிற மாய்ஸ்சர் குறைஞ்சிடுது. ஸோ எப்போவுமே வந்து வார்ம் வாட்டர், அதாவது வெதன்னு இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க குளிக்கிறதுக்கு. சீசன் எப்படி இருந்தாலும் இட் இஸ் ஓகே. ஸோ அதுவும் இல்லாமல் 10 நிமிஷத்துக்கு குறைவாக குளிக்கிறது பெட்டர். மோர் தென் 10 minutes பாத் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா அது அத்தனை நேரம் உள்ளே இருந்தீங்கன்னா ஸ்கின்லேருந்து அகேன் மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்மியாயிடும் உங்களுக்கு. அண்ட் நான் முன்னே சொன்ன மாதிரி சோப்புங்கிறது pH ஃப்ரெண்ட்லி, அதாவது ஸ்கின்னோட pH 5.5. இதுக்கு க்ளோஸாக இருக்கிற pHல இருக்கிற சோப்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். சில பேர் வந்து யூஸ்வலி எஸ்பெஷலி வந்து மென், அதாவது ஆம்பளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட மேல் பேஷண்ட்ஸு, மேம் நான் டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ணி ஆகணும், எனக்கு என்னால் ஹேர் வாஷ் பண்ணலாம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேர் வாஷுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தரோட ஹேர் டைப்பை பொறுத்து இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஹேர் இருக்குது அப்படின்னா யூ கேன் வாஷ் யுவர் ஹேர் ஒரு வாரத்துக்கு 3 வாட்டி தாராளமாக வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள். பட் ரொம்ப ட்ரை ஹேர் இருக்கிறவங்க ப்ரிஃபரபிளி 2 times a week மேலே வாஷ் பண்ணாதீங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ட்ரைனஸில் நீங்கள் ஷாம்பூவையும் போட்டு நீங்கள் வந்து எக்கச்சக்கமாக வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஹேர் வந்து இன்னும் தான் ட்ரை ஆகிட போய்டும். அண்ட் அஃப்கோர்ஸ் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் வித் ட்ரை ஹேர். ஸோ ஹேர் வாஷ்யூமே ப்ரிஃபரபிளி 3 times. ஓகே, மேல்ஸ் வந்து சப்போஸ் ரொம்ப அவங்க வந்து ஜிம்மிங் போகிறாங்க, இல்லை நிறைய ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கிறவங்கன்னா 4 times a week. ஷாம்பூ வந்து எல்லா 4 வாட்டியும் ஷாம்பூ யூஸ் பண்ணுறது அவசியம் கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் ரின்ஸ் வித் வாட்டர் அண்ட் மிச்சம் ஒரு 3 times a week, 2 or 3 times a week ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் another myth which is usually doing its rounds, இல்லைங்களா? இது தவிர வந்து ரொம்ப காமனாக ஒரு ஏரியா வந்து இந்த மூட நம்பிக்கை இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ். என்னெல்லாம் இருக்கிறது தான், சமையல் பண்ணுறதா இருக்கலாம், சமையல் பண்ணாதான் இருக்கலாம், என்னெல்லாம் கையில் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து முகத்தில் போட்டுறது தான் யூஸ்வலாக வந்து நம்ம டீனேஜர்ஸோட பழக்கம். ஏன்னா அது வந்து என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதங்கம், அதாவது எப்படியாவது இது போகணும் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரெஸ் அவங்களோடது. ஸோ இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, யூஸ்வலாக என்ன போட்டுட்டு வருவாங்க, மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது வேப்பிலை அரைச்சி போடுறது, அதுக்கு 3வது வந்து ஆனியன் முகத்தில் போடுறது, கார்லிக் பேஸ்ட்டை போடுவாங்க முகத்தில். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கியோட காலத்தில் வந்து
நம்ம மஞ்சளில் வந்து மஞ்சளோட ஜாஸ்தியாக இருக்கிறது கலரிங் ஏஜென்ட் தான். ஸோ ஆர்கானிக் மஞ்சள் இஸ் ஆல்சோ ஆல்வேஸ் குட். இப்போ வந்து நம்ம கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரி அவங்க பேட்டன்ட்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஆர்கானிக் மஞ்சளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சளுங்கிறது ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் நிறைய நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பட் இதோட சேர்ந்து அந்த கலப்படத்தில் வந்து போடுற கலரிங் ஏஜென்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இட் ஒன்லி இஸ் ஹார்ம்ஃபுல் நம்ம ஸ்கின்னுக்கும் பாடிக்கும். ஸோ பெட்டர் ப்ரிஃபரபிளி ஆர்கானிக் மஞ்சள் இல்லைனா வீட்டில் இருக்கிற மஞ்சள்னா பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. மிச்சப்படி வேறு என்ன தோலில் வந்து ஆக்னே அதாவது பிம்பிள்ஸ்க்கு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்லிக் ஆனியன்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாமே ஃபேஸை எரிச்சிடும். ஸோ இதெல்லாம் போட வேண்டாம் தயவு செஞ்ச ஸ்கின்ல. இதுக்கு மேலே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது ஒன்று என்னென்னா, எனி டைம் அடிபட்டுச்சு அப்படின்னா உடனே மண் எடுத்து தடவிடுவாங்க. கொஞ்சம் மண்ணை போட்டு வந்துட்டேங்க அப்படின்வாங்க. தயவு செஞ்சு மண்ணெல்லாம் போடாதீங்க. இட் இஸ் நாட் குட். அதில் இருக்கிற கிருமி வந்து நம்மளுக்கு டெட்டனஸை கூட கொடுக்கலாம். ஸோ மண்ணெல்லாம் தயவு செஞ்சு வந்து உங்கள் அடிப்பட்ட இடத்துல குழந்தைங்களுக்கு இதெல்லாம் போடாதீங்க. இன்னும் ஒரு ரீஜன் விச் ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு டாக் அபவுட் டுடே இஸ் யோர் லைட்டனிங் ஆர் ஃபேர்னஸ். உங்கள் கலரும் அழகான கலர் தான், ஃபேரும் பிளாக் இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது தான் இன்னைக்கோட மந்த்ரா. ஸோ தயவு செஞ்சு வந்து ஃபேர்னஸை வந்து குறித்து அதையே ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோலாக லைஃப்பில் வச்சுக்கிட்டு எனக்கு ஃபேர் ஆகணும்னு தயவு செஞ்சு வந்து அது ஒரு மன உடசல் கொண்டு வராதிங்க. உங்கள் கலரும் எல்லா கலருமே பியூட்டிஃபுல் தான், சரிங்களா? அண்ட் லைட்டனிங் இப்போ வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, எனி இன்டர்நெட் வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் திங் தட் கம்ஸ் இஸ் லைட்டனிங் அண்ட் ஃபேர்னஸ் ஆட்ஸ். இதை போடுங்க, 14 நாளில் நீங்கள் எப்படி கலர் மாறுறீங்க. அந்த ஃபோட்டோ வேறு காட்டுவாங்க. அதாவது ஒரு கேர்ள் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிறது, பக்கத்துலேயே ஒரு ஃபோட்டோ அப்படியே ஒரு 10 ஷேட் லைட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் இம்பாசிபிள் டு சேஞ்ச் ஷேட் கலர். அந்த மாதிரி நம்ம எந்த கலரில் பிறந்தோமோ அந்த கலரில் தான் கடைசி வரைக்கும் இருப்போம். தயவு செஞ்சு இதெல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. தேவையில்லாத விஷயம் ஸ்கின்ல போடாதீங்க. நிறைய க்ரீம்ஸில் வந்து எஸ்பெஷலி வந்து நாட் ஈவன் அன்லேபிள்ட் ஆஃப் லேபிள் க்ரீம்ஸில் ஸ்டெராய்ட் க்ரீம்ஸை சேர்க்குறாங்க. ஏன்னா அந்த ஸ்டெராய்ட் வந்து அப்போத்துக்கு ஒரு வெள்ளையை கொடுக்கும். பட் ஒரு 3 மாதம் கழிச்சு அதே க்ரீமை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா நிறைய ஸ்கின் இன்ஃபெக்ஷனு, ஸ்கின் ஏஜிங்கு, அதாவது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் ஃபேஸ்லேயே வந்துடலாம். 20 வயசு இருக்கிற பசங்க வந்து 40 வயசு இருக்கிற மாதிரி தோலாக மாறிடும் உங்களுக்கு. நான் இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறேன். ஸோ தயவு செஞ்சு வந்து ஃபேர்னஸ் க்ரீம்ஸ் பின்னாடி ஓடாதீங்க. ஆல் கலர்ஸ் ஆர் குட் கலர்ஸ் அண்ட் லைக் ஐ செட் பிளாக் இஸ் பியூட்டிஃபுல். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய மித்ஸை வந்து நம்ம உடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எனி அதர் queries do feel free to contact us. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸ்வேதா வந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு அது ஒரு ப்ராக்டிஸாகவே மாறிடும். அது தேவையில்லாமல் வந்து அவுட் ஆஃப் த லைஃப் பண்ணுற மாதிரி என்றைக்குமே ஒரு விஷயமா இருக்காது. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ராவல் அண்ட் ஸ்கின்ல வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய இடங்களுக்கு போகிறப்போ வந்து நம்மளால் பாத் பண்ணாமல் இருக்க முடியாது. இந்த தண்ணி வந்து எனக்கு ஒத்துக்காது அப்படின்லாம் சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ நம்ம எந்த இடத்துல போனாலும் வந்து அந்த வாட்டர் எப்படி வேணால் இருக்கலாம். பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலிகை கலவைகள்லாம் நிறையா வந்து விற்கிறாங்க. அப்படி அந்த உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத்திங் அந்த லிக்விட்ஸ்லாம் விற்கிறாங்க. நீங்க எங்க போறீங்களோ அங்க ஒரு டப்ல வந்து ஃபுல்லா தண்ணியை நிரப்பிட்டு அங்க ஒரு 4 drops ஆஃப் இந்த லிக்விட் போட்டீங்க, இல்ல அந்த மூலிகை கலவையை ஆட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் அந்த ஸ்மால் டர்மைட்ஸ்லாம் வந்து செத்து போயிடும். ஸோ அந்த தண்ணி அப்படிங்கிறது டேரெக்டாக உங்களோட ஸ்கின்னை வந்து பாதிக்காது. உங்களோட ஸ்கின் எப்பவுமே வல்னரபிளா இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டிப்ஸ். நிச்சயமா. ஸோ டிராவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. பட் இன்னைக்கு வந்து இந்த சரும பிரச்சனைகளுக்காக வந்து நீங்க வந்து கரெக்டான ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ இதே மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. பட் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. எஸ், சாண்ட்விச் அப்படின்னு வந்து சொன்னா யாரெல்லாம் அதுக்குள்ள வந்து அட்டெண்டன்ஸ் போடுவாங்க? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நிறைய விஷயங்களை உள்ள வைக்கணும்னு ஆசை தான். பட் இருந்தாலும் பொதுவான அந்த ஜனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டொமேட்டோ வந்துருவாரு, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காவும் வந்துருவாரு, அப்புறம் வந்து வெங்காயம் இல்லாமல் எப்படிப்பா இந்த நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்விச்சில் எப்பவுமே வெங்காயம் வந்து ஒரு நல்ல இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடபிள்ஸ் இல்லையா? வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வந்து சாண்ட்விச் வந்து குத்தகைக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு கேட்டிக்கு போட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்திருக்காங்க. பழங்கள் வச்சு ஒரு பெட்டர் ஃப்ரூட்டி சாண்ட்விச் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லார் மனசுலயும் வந்திருக்கு இல்லையா? கேட்கறதுக்கே நல்லா இருக்கு, ஒருவேளை பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் போல. பட் அதை வந்து உண்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி செய்யறது அப்படிங்கிறது திவ்யா செந்தில் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஜென்ரலாகவே வந்து நம்ம செக்மெண்ட்ஸில் ரொம்ப ஹெல்த்தியாக குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபிஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் மார்னிங் வந்து எல்லா அம்மாவும் காலையில் எழுந்திரிச்சோன்னே இன்றைக்கி என்ன ஸ்நாக் அனுப்பலாம், அது வந்து பிஸ்கட்டாக இருக்கக்கூடாது, ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டமாக இருக்கக்கூடாது, தென் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியும் கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு வரையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பெட்டர் ஃப்ரூட் சாண்ட்விச். தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். பிரெட், பட்டர் ஃப்ரூட், கேரட், புதினா, கொத்தமல்லி, ஆரஞ்ச் ஜூஸ், ஹனி, சால்ட். இப்போ ஜென்ரலாகவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட் அப்படின்னு எடுத்தால் நம்ம பட்டர் யூஸ் பண்ணி சாப்பிடுவோம், இல்லாட்டி ஜாம் யூஸ் பண்ணி சாப்பிடுவோம்.
ஜென்ரலாக பிரெட் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு ரெசிபீஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பட்டர் ஃப்ரூட் யூஸ் பண்ணி இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டோட குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இன்றைக்கி இந்த பட்டர் ஃப்ரூட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போது ஜென்ரலாகவே வந்து மார்க்கெட்ஸில் பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு ஒன்று கிடைக்கிது. இப்போ நிறைய பேர் வந்து பட்டர் ஃப்ரூட் அப்படின்னா, பட்டர் அப்படின்னா அது வந்து ஒரு கொழுப்பாக நிறைஞ்ச ஒரு ஃப்ரூட்டாக இருக்கும், இதை சாப்பிட்டா வெயிட் அதிகமாயிரும் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே வந்து இந்த ஃப்ரூட் அதிகமாக யாருமே எடுத்துக்கிறது இல்லை. பட் ஆனால் நீங்கள் பட்டர் ஃப்ரூட் சேர்த்துக்கையில் உங்கள் உடம்புல இருக்க தேவையில்லாத ஃபேட் எல்லாமே வந்து கம்மியாயிரும். இது நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வெயிட் லாஸும் கிடைக்கும். இப்போ இதில் பட்டர் ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கிறேன். தென் கேரட். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறக்கே. தென் கொஞ்சமாக மின்ட்டும் கொரியாண்டரும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தென் புளிப்புக்காக வந்து ஆரஞ்ச் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ப்ரெட்டும் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஒரு வாட்டரியாக ஆட் பண்ணிட்டோன்னா அது நல்லா சோக் ஆகி அந்த டேஸ்ட் ஃபுல்லாக அதில் இறங்கியிருக்கும். தென் வந்து ஹனி. கொஞ்சமாக சால்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே ஆட் பண்ணல. தென் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்நாக்குன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃப்ரூட்டோட ஒரு சாண்ட்விச் அப்படிங்கிறது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒரு லைட்டான ஒரு புளிப்பு, தென் நல்லா ஸ்வீட் ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் வந்து பேக் பண்ணி கொடுக்கையில் அவங்க எடுக்கையில் இது நல்லா அந்த ஃப்ரூட்டோட ஃப்ளேவர் ஃபுல்லாக எல்லாமே அதில் அப்சர்வ் ஆகி சாப்பிட்றக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு மைல்டான ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பட்டர் ஃப்ரூட் சாண்ட்விச் தயாராகிருச்சு. தென் இதில் பார்த்தீங்கன்னா பட்டர் ஃப்ரூட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக எந்த டேஸ்ட்டும் கிடையாது. ஒரு புளிப்போ ஒரு இனிப்போ எந்த டேஸ்ட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு வெண்ணெயை சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்கும், சேம் அதே மாதிரி தான் இருக்கும் பட்டர் ஃப்ரூட்டும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி, நம்மளுக்கு வந்து ஸ்வீட் பிடிக்குதுன்னா ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே வந்து எனக்கு ஸ்வீட் பிடிக்கல அப்படின்னா நம்ம சால்ட் அண்ட் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பட்டர் ஃப்ரூட் சாண்ட்விச் தயார் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நாளை மீண்டும் வேறொரு ஆரோக்கியமான உணவு வகையுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பெட்டர் ஒழுங்காக உங்கள் சாண்ட்விச்சில் ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியே பெட்டர் ஃப்ரூட் சாண்ட்விச் இருந்துச்சுன்னு சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா. இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது வந்து இது தனியாக வந்து நைட் மட்டும் வந்து ஏதோ டிஃபன்லாம் செய்யலைன்னா ஒரு ஃப்ரூட் சாலட் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் உங்களுடைய டெய்லி டயட்லையுமே வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்றதுக்கு ½ அன் ஹவர் முன்னாடியே வந்து சாப்பிடணும். சாப்பிடும்பொழுது வந்து ஒரு ஃப்ரூட்டையும் வந்து எடுத்துக்க கூடாது, அண்ட் சாப்பிட்ட உடனே எடுத்துக்க கூடாது. இதுக்கு காரணம் என்னன்னா, ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் சாப்பாடு ஒரு ஹெவியான ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது வந்து ஃப்ரூட் சாப்பிட்டீங்கன்னா இந்த டைஜஸ்டிவ்ல வந்து ஒரு இம்பேலன்ஸ் வந்து ஏற்படும். இவ்வளோ ஃப்ரூட்ஸை பற்றி பேசிகிட்டே இருக்காங்களே, நம்ம ஏன் ஃப்ரூட்டை மட்டுமே சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் வந்து இப்போ வந்து பிளாட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் தவறு. நம்மளோட உணவு வகை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லா சுவையும் அறுசுவையுமே சேர்ந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு பேட் டயட் தான். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறனால தான் இந்த மார்னிங்கில் இதை உணர்த்த விரும்புகிறேன். பட் இதே மாதிரி நிறைய விஷயங்களை உணர்ந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. பொதுவாக வந்து ஸ்கூலில் கொஞ்சம் வந்து படிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து டீச்சர்ஸ் வந்து திட்டுவாங்க. நீங்கள்லாம் வந்து நாளைக்கு கஷ்டப்படும் போது தான் உங்களுக்கு என்னோட அருமை தெரியும், பெருமை தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா வந்து ஏதோ இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்கப்பா, நம்மளை வந்து மார்க் வாங்க வைக்கிறதுக்காக அப்படின்னு கொஞ்சம் வந்து லத்தாஜிக்காக இருந்தவங்களுக்குலாம் வந்து பிற்காலத்தில் தான் அதை பற்றி வந்து தெரியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் முழுக்க முழுக்க படிப்பு மட்டும்தான் ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து இல்லை அப்படிங்கிறது வந்து சொல்ல வரல. ஆனால் படிப்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு பேசிக்கான அத்தியாவசியமாக வந்து மாறி இருக்கு இல்லையா? நிச்சயமா. கல்வி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் நம்ம வாழ்க்கையில், அது ஒரு சக்கரமாக இயங்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத வந்து உணர்த்ததுக்காக கலியமூர்த்தி ஐயா ஏதோ ஒரு விஷயம் நம்ம கூட பகிர்ந்துக்க விரும்புகிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். படிக்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். கல்லாமையே
அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவேர் அப்படின்னு சொல்கிறது பிளேட்டோ சொல்கிறான். கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம், அறிவு இல்லாததால் வேலையை இழந்தோம், வேலை இல்லாததால் ஏழைகளானோம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பாருங்களேன், அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் படிக்காதவர்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்தாடினார் போல் கல்லாதான் கற்ற கவி. ஒரு வான்கோழி மயில் ஆடுவதை பார்த்துவிட்டு தானும் அதைப்போல் ஆட வேண்டும் என்று நினைத்து ஆடினால் அது எப்படி இருக்குமோ, அதைப்போல் படிக்காத ஒருவன் படித்தவர்களைப் போல படித்தவர்கள் நிறைந்திருக்கின்ற சபையிலே பேச முயற்சித்தால் அது அப்படி தான் இருக்கும் அப்படிங்க. கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம், சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் நல் மரம். படிக்கிறேன்னு சொல்லி பட்டத்தை வாங்கிட்டு ஒரு ஆங்கிலத்தில் 5 நிமிடம் தவறு இல்லாமலோ, என் தமிழிலே கூட ஒரு 10 நிமிடம் இலக்கண சுத்தமாக பேசுவதற்கு தெரியவில்லை அல்லது எழுதுவதற்கு தெரியவில்லை என்றால் அந்த பட்டங்களினால் நமக்கு என்ன உபயோகம் நினைத்து பாருங்கள். கல்லா ஒருவர்க்கு தன் வாயின் சொல் கூற்றம், மெல்லிலை வாழைக்கு தானீன்ற காய் கூற்றம், அல்லவை செய்தார்க்கு அறங்கூற்றம், கூற்றமே இல்லத்து தீங்கொழுகினாள் அப்படின்னு சொல்லிட்டான். படிக்காத ஒருத்தனுக்கு தன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதுவே எமனா அமைஞ்சிருங்கிறான். அப்போது நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காகவாவது கருத்தூன்றி படிக்க வேண்டும் என்பது அதனுடைய பொருள். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும், எ கொஸ்டின் வாஸ் ஆஸ்க்ட், வாட் இஸ் தி பிக்கஸ்ட் ரெக்ரெட் இன் யுவர் லைஃப் வாஸ்? த டாக் ஷோ சூப்பர் ஸ்டார் லேரி கிங் ரிப்ளைட், ஐ ஷுட் ஹவ் பீன் ரூட்டட் இன் த கிரேட் புக்ஸ் இன் மை ஏர்லி டேஸ் அப்படிங்க. அதாவது சின்ன வயதிலிருந்து படிக்கிறதுக்கு இவ்வளோ வாய்ப்பு இருந்தும் நான் இன்னும் நிறைய புத்தகங்களை படிக்காமல் விட்டுட்டேங்கிறதான் வாழ்க்கையில் என்னுடைய பெரிய கவலைங்கிறான். யார் உலகத்திலே புத்திசாலியாக இருக்கிறவன். அப்போது நம்மெல்லாம் எப்படி இருக்கணும்? இந்த படிப்பு ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக இதனுடைய படித்தவனுக்கும் படிக்காமல் போர் வீரனாக இருக்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். மாசிடோனியா அரண்மனையில் மன்னன் அலெக்சாண்டர் இராணுவ உடையோடு நின்றுட்டுருக்கான். அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் அந்த அரண்மனையை தாண்டி வரிசையாக கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். அலெக்சாண்டர் என்ன நினச்சிக்கிறான், நம்மளை பார்க்க தான் வர்றாங்க அப்படின்ட்டு அரண்மனையை திரும்பி கூட பார்க்காமல் நேராக செல்கின்றார்கள். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். தளபதியை கூப்பிட்டு கேட்குறான், இந்த நாடு நான் உலகத்தையே ஜெயித்த ஒரு அலெக்சாண்டர், என்னை பார்க்க வர்றாங்கன்னு நினச்சிட்டு நான் இராணுவ உடையோட வெளியில் நின்னா அவன் என்னையே பார்க்காம நேராக சாரியாக போகிறார்களே, யாரை பார்ப்பதற்காக போகின்றார்கள் என்று கேட்கின்றான். அப்போ அவன் சொல்கிறான், ஐயா, இந்த நாட்டில் டயோஜெனிஸ்னு ஒரு பெரிய தத்துவ ஞானி இருக்கார். அவர் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் ஒரு குடிசையில் வாழ்கிறார். அவரை பார்க்குறதுக்காக போகிறாங்கங்கிறான். ஒரே ஆச்சரியப்பட்ட அலெக்சாண்டர் தளபதியை அழைத்து, நீ போய் அந்த டயோஜெனிஸை நான் கூப்பிட்டேன்னு அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். குதிரையை எடுத்துக்கொண்டு தளபதி செல்கின்றான். அங்கே போனோன்னே டயோஜெனிஸ் சூரிய வெளிச்சத்தில் குடிசைக்கு வெளியில் தரையில் உட்கார்ந்து புத்தகத்தை பிரித்து படித்து கொண்டு அமர்ந்திருக்கிறார். அங்கே போனோன்னு தளபதி கீழே இறங்கி, உன்னை என்னுடைய மன்னன் அழைத்து வர சொல்கிறான் என்று அழைக்கின்றான். அதை நிமிர்ந்து பார்த்த அந்த டயோஜெனிஸ் எதற்காக என்று கேட்கின்றார். என்னுடைய மன்னன் உன்னை பார்க்கணுங்கிறாரு, அதனால் நீ எந்திரிச்சு வாங்குறான். நான் உன் மன்னனை பார்க்கணுன்னு சொல்லலையே. இல்லை அவர் பார்க்கணுன்னு சொல்கிறாரு. அவர் பார்க்கணுன்னா அவர் அங்கே வர சொல்லு அப்படிங்கிறான். வியந்து போன தளபதி அப்படியே திரும்பி போய் அதை அப்படியே மன்னனிடம் சொல்லுகின்றான். மேலும் வியந்த மன்னன் தன்னுடைய குதிரையில் ஏறி அந்த டயோஜெனிஸ் இருக்கின்ற இடத்திற்கு செல்கின்றான். அங்கே போனோன்னே குதிரையை கொண்டு போய் நேராக அவருக்கு முன்னாடி நிறுத்துறான். புத்தகத்திலிருந்து தன்னுடைய கண்களை அகற்றாமல் அந்த டயோஜெனிஸ் என்ற ஞானி, தத்துவ ஞானி, சூரிய வெளிச்சம் என்னுடைய புத்தகத்தில் படுவதை தடுப்பவன் யார், சற்றே விலகி நில் அப்படிங்கிறார். அந்த குரலில் உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு மன்னனே ஒரு கணம் தயங்கி தன்னுடைய குதிரையை அப்பால் சென்று நிறுத்துகின்றான். கீழே இறங்கணுன்னு அந்த டயோஜெனிஸ் எந்திரிக்கிறார். என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அலெக்சாண்டர் சொல்கிறான், உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற அலெக்சாண்டர், என்னை பார்க்காம இந்த மக்கள்லாம் உன்னை பார்க்க வர்றாங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறான். இதற்காகவா இவ்வளவு தூரம் வந்தா என்று கூறிய அந்த டயோஜெனிஸ், நீ உன்னுடைய வாளினுடைய கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவன்,
நான் என்னுடைய நூலினுடைய கூர்மையினால் என்னை வென்றவன். அதனால்தான் மண்ணை வென்ற உன்னை பார்க்காமல் தன்னை வென்ற என்னை பார்ப்பதற்காக இந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். தெரியுமா அலெக்சாண்டர்? உன்னுடைய வாளினுடைய கூர்மையினால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் கோடானு கோடி பேர். ஆனால் என்னுடைய நூலினுடைய கூர்மையினால் வாழ்க்கையை பெற்றவர்கள் அதைவிட அதிகம் பேர். அதனால்தான் மண்ணை வென்ற உன்னை பார்க்காமல் தன்னை வென்ற என்னை பார்க்க வருகின்றார்கள் என்று கூறினான். ஒரு கணம் தடுமாறி போன அலெக்சாண்டர் உண்மையை உணர்ந்து மண்ணை வென்ற என்னை விட தன்னையே வென்ற உன்னை பார்க்க வருவதுதான் சரி, நீதான் என்னை விட உயர்ந்தவன், ஏனென்றால் பல பேருக்கு வாழ்வு அளிக்கின்றாய், நான் பல பேருடைய வாழ்வை தொலைக்கின்றேன், இன்றிலிருந்து நான் வாழ்க்கை என்ன என்பதை புரிந்து கொண்டேன் என்று அவருக்கு வணக்கம் செலுத்தி திரும்பி சென்றான் என்பது வரலாறு. இந்த படிப்பும் படிப்பு இல்லாமையும் எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டாக்கும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். நாமும் வாழ்க்கையிலே அமைதியும் மகிழ்ச்சியும் பெற வேண்டும் என்றால் தொடர்ந்து வாசிப்போம். கல்லாமை என்ற ஒன்றை நம்மை விட்டு அகற்றுவோம். நம் குடும்பத்தில் உள்ள அத்துணை பேரையும் கல்வி கற்கச் செய்வோம். தொடர்ந்து புத்தகங்களை படிக்கச் செய்வோம். நன்றி, வணக்கம். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த படிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து ஒரு முதன்மையான விஷயம் இல்லை, அதுவும் கடைசியான விஷயமோ இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த எக்ஸாம் டைம்ஸில் நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அதை எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை நிறையா தவறான புரிதலுக்குள்ள எப்படி போயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்றிலுமாக படிப்பே தேவையில்லை, நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே தேவையில்லாத விஷயம், நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் ரூட் எடுத்து வாழ்க்கையில் முன்னேறி போயிடலாம் அப்படிங்கிறது. பட் அப்படி இல்லை. யார் வந்து எக்ஸாமை சந்திச்சு அதுக்கப்புறம் தோல்வி அடைஞ்சு திருப்பி ஒரு முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்களுக்காக தான் அந்த டயலாக் சொல்லியிருக்காங்க. முற்றிலுமாக அதுக்காக படிப்பே ஒதுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் உணர்ந்தே தீரணும் அப்படின்னு சொல்லலாம். ஒரே செட்டப் ஆஃப் எஜுகேஷன் இல்லாமல் எல்லா தரப்பினருக்கும் போய் சேர மாதிரி ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷனும் நம்ம ஊரில் வந்து சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிறது. அந்த வாழ்வியல் சம்பந்தமான ஒரு படிப்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். படிப்பை பார்த்து ஒரு பேட் ஃபீலிங் வரக்கூடாது. எக்ஸாக்ட்லி, அது ஒரு குட் ஃபீலிங்கோட ஒரு பிளசன்ட் ஃபீலிங்கோட வந்து பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. ஸோ இந்த டேபிள் முன்னாடி இருக்கிற பேப்பருக்கெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது இப்போதான் தெரிய போதில்லை. நிச்சயமா நம்ம அந்த செய்திகள்லாம் வந்து படித்து வந்து நிறைய கண்டுக்காத செய்திகள்லாம் இருக்குது. நானும் செய்தி தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிதாபத்தோடு இருக்க நிறையா தெரியாத செய்திகள்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்திருக்கோம். பட் இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புல்லட் வந்து ஒரு பெரிய வீரியம் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சின்ன செய்திகள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி. ஸோ செய்தி துறைகளை பார்க்கலாம். துளிகளில் வந்து இப்போ முதலாவது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ரியோ ஒலிம்பிக்ஸ் வந்து நடந்தது இல்லையா, அதில் வந்து நம்மளுக்கு வந்து 2 பதக்கங்கள் வந்து கிடச்சிது, பெண்கள் மூலயமா வந்து கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பெண்களை வந்து ஸ்போர்ட்ஸ்குள்ளே வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டே இருக்கு. ஆனால் வந்து அன்நோட்டிஸ்டாக வந்து ஒரு நியூஸ் வந்து நிறைய பேர் வந்து தெரியாமல் வந்து போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். மேரி கோம் அவங்க வந்து அவங்கள பற்றி ஒரு படமே நம்மளுடைய நாட்டில் வந்து எடுத்திருக்காங்க. ஷீ இஸ் அ வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம். அவங்க எங்கே போனாங்க ஒலிம்பிக்ஸில் அப்படின்னு வந்து பார்த்தா என்ன இருக்குன்னா, ஒலிம்பிக் கேம்ஸில் வந்து விமென் பாக்ஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சான்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதில் செலக்ட் ஆகிறதுக்கு. ஆனால் மேல் பாக்ஸஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 5 to 6 சான்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஷி வாஸ் 33 years old அண்ட் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அந்த சான்ஸ் வந்து வழங்கப்படாதனால அவங்களால வந்து ரியோ ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து போக முடியல. ஆனால் நான் போயிருந்தேன் நிச்சயமாக வந்து தங்க பதக்கத்தோட தான் வந்து திரும்பி வந்திருக்கேன். இவ்வளோ விஷயங்கள் நான் வந்து சாதிச்சதுக்கு அப்புறமா வந்து இன்னைக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த நாட்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை அவங்க முன் வச்சிருக்காங்க. ஓகே, இந்த சான்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்கும் போது தான் எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி ஞாபகம் வருது. ஒரு சான்ஸ் மட்டும் கிடைச்சா போதும் எவ்வளோ டிஸ்கிரிமினேஷன் தாண்டி நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத நஜாத் வெலோட் பெல்காசம் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்து ஒரு மைக்ரண்ட்டாக அவங்க பிரான்ஸ்குள்ளே போகிறாங்க அவங்க ஃபேமிலியோட. முற்றிலுமாக ஒரு ஏழ்மையான நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு தத்தளிப்புக்குள்ளாயிருது. அப்போ இந்த பிரான்ஸ் நாட்டில் கொடுத்த அடைக்கலத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு நல்லா அங்கே கிடைச்ச கல்வியில் வந்து கற்று மேலே தேடிட்டு வந்துட்டே இருக்காங்க. பின்னாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ராக்ஸ் டு ரிச்சஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட ஸ்டோரி நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த நாட்டுக்கே கல்வி அமைச்சராக மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த வந்து இடம்பெயர்ந்து வரக்கூடிய மக்களால் வந்து எல்லா கண்ட்ரிலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா யூரோப்பில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு குட்டி வாய்ப்பு கிடைச்சாலும் எவ்வளோ டிஸ்கிரிமினேஷன் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கல்வி கட்டுறது மட்டும் இல்லாமல் கல்வி அமைச்சரையாக இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே
இருந்து எவ்வளவு தூரம் வேணா போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியா இருக்கு. நிச்சயமா. ஸோ 2 எக்ஸ்ட்ரீமும் வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் வருண். இதில் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி வந்து நிறைய இடத்துல வந்து பேசிட்டு இருக்கும்போது பீகாரில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்குலாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து போவாங்க இல்லையா, இப்போ ரீசெண்டாக வந்து பீகாரில் ஒரு கிளீனப் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது சரியான க்ரைட்டீரியாக்குள்ளே பொருந்தாத ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 150 ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து 88 ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை வந்து அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வராததுனால இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பீனலைசேஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பீகார் எப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படிங்கிறது தெரியும். அந்த இடத்துலேருந்து இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்திருக்கிறது வந்து நாளைக்கு எஜுகேஷன் சிஸ்டத்துலேயும் வந்து ஒரு பெரிய மாற்றம் வர்றதுக்கான ஒரு ஸ்கோப் நம்மளுடைய நாட்டில் வந்து துளிர் விட்டுருக்கிறத வந்து பார்க்க முடியுது இல்லையா? நிச்சயமா. ஆனால் நம்ம நாட்டில் வந்து நம்ம மெயினாக நம்ம தமிழ்நாட்டில் எப்போயாவது துளிர் விட்டுருச்சு அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். நம்ம இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு கல்லூரிக்கு வந்து தன்னாட்சி அதிகாரம் தந்து நீங்களே நடத்திக்கோங்க, உங்ககிட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணது வந்து ஒரு தமிழக கல்லூரி தான் அப்படிங்கிறத நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். இதே மாதிரி நிறைய செய்திகள் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் யோசிக்கவும் வைக்க போகுது தினம் தினம். இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனால நிறைய விஷயங்கள் நம்ம காலையில் வந்து கேட்கும்போது ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தாட் ஆஃப் தி டே தான் உங்களுக்கு வருது. பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் கிளம்புறோம். நாளைக்கு மறுபடியும் 8 மணிக்கு ஃப்ரெஷ்ஷான நிறைய விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இது உங்களோட குட் மார்னிங் தமிழா.